தார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதே, அதில் அர்த்தம் உள்ளதே, அதில் அர்த்தம் உள்ளதே. ஹலோ பாட்டு வாத்தியாரே, காலையிலே இதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு ஆரம்பிங்க. குடிக்கலனா அப்புறம் தெரியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல தான் நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். பேசாம ரெடி. எங்க வாயை தரங்க. வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிடலனா உங்க செல்ல மக வயித்துல இருந்துட்டு நல்லா உதைப்பான். ஹலோ சார், குழந்தையோட அப்பாவே, நீங்களும் அந்த அக்கா மாதிரியே சாப்பிடுறீங்களே. கிளி கொத்துற மாதிரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, புரியுதா? நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ. என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாற்ற முடியல. ஆமா, நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அத நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துலதான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து
என்னதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் உன் துக்கம் எனக்கு நல்லாவே புரியுது. சொல்ல போனா நானும் என்னோட புருஷனை பிரிஞ்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மாதிரி உங்கள மாதிரி சண்டை போட்டுட்டு இல்ல, அவரோட வாழ்க்கையை விட அவர் என்ன ரொம்பவே காதலிக்கிறதுனால. ஏதோ ஒரு நாட்டுல அடிக்கிற வெயில்ல அவர் எதுக்காக கஷ்டப்படுறாரு தெரியுமா? என்னோட சுகத்துக்காக, என்னோட சந்தோஷத்துக்காக. புருஷனை பிரிஞ்சு வாழ்ற அந்த வேதனை இருக்குல்ல, மத்தவங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நீங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் புருஷன் தெரியாம தானே தப்பு பண்ணிட்டாரு, அதை ஓப்பனா சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டாரு. என்னையே நான் மறந்த, நான் பாசம் காட்டின அந்த மனுஷன் நான் இல்லாத நேரத்துல இன்னொரு பொண்ணு கூட. ச்சே, அது நீ பண்ண தப்புனாலதான். நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்றீங்க? மாலதி மாதிரி ஒரு சின்ன பொண்ண நீ கண்ணை மூடிட்டு எப்படி நம்புன? அதனாலதான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் நடந்தது நடந்து போச்சு. இங்க பாரு, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியது பிடிவாதத்தினால இல்ல, பாசத்தினால அது நடக்கணும். இந்த மாதிரி சில விஷயங்களை மன்னிக்கிறதும் சகிச்சுக்கிறதும் தான் நம்மள மாதிரி பொண்ணுங்களோட கடமை. நான் நிறைய மன்னிச்சிட்டேன், சகிச்சுக்கிட்டேன். முடியாது, இதுக்கப்புறம் அந்த ஆள் கூட வாழ என்னால முடியாது. அப்படின்னா நீ மோனிஷோட வாழ்க்கையும் சேர்த்து நாசமாக்கிட்டு இருக்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது என் பையனை நல்லா வளர்ப்பேன், அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீ சிந்து கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லையா? சிந்து மேலையும் கோபால் மேலையும் நான் இப்பவும் பாசம் வச்சிருக்கேன். ஆனா அந்த ஆள் முன்னாடி வச்சுக்கிட்டு பேச எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. இங்க பாரு, ஓப்பனா உன்கிட்ட கேக்குறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி யோசனை பண்ணிருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல, எக்காரணம் கொண்டும் எனக்கு அந்த நினைப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ உன் மனசுல இப்பவும் ரவி மேல பாசம் வச்சிருக்க போலயே. அப்புறம் மோனிஷோட நர்சரி அட்மிஷனை நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். நேத்து நான் உன்னை பார்த்துட்டு உன் கூட பேசாம போயிட்டேன். அதுக்காக என்ன தப்பா எடுத்துக்காத. உன் மேல இருக்க பாசம் எனக்கு குறையல. வா, அங்க உட்காரு. யாரு? என்னாச்சு சிந்து? எதுக்காக நீ இவரை அடிச்ச? கண்ணு தெரியாத இந்த மனுஷன் அப்படி என்ன தப்பு பண்ணாரு? மன்னிச்சிருங்க, இவ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அடிச்சிட்டா. இவ எனக்கு நெருங்கின சொந்தம், இவளால பேச முடியாது. சிந்துவுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பிரச்சனை ஒண்ணு இல்லைங்க சிஸ்டர், எனக்கு ஒன்றும் பெருசா அடிப்படல. நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போமா, தினமும் வரணும். மோனேஷ், அம்மா. மோனேஷ், இந்தா. நல்லா இருக்கா? அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது நான் உனக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு வரேன். அது என்னன்னு எனக்கு தெரியுமே. என்னன்னு சொல்லு. எனக்கு அம்மா, உனக்கு எனக்கு எனக்கு ஒரு தங்கச்சி கொடுக்குறீங்களா? வசந்துக்கும் சுரேஷுக்கும் ஜானிக்கும் எல்லாருக்கும் தங்கச்சி இருக்காங்க, எனக்கு மட்டும் இல்லையாம்மா? அடுத்த மாசம் நீங்க எனக்கு ஒரு தங்கச்சிய தரீங்களா? இங்க இருந்து போட. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவ்வளவு பிரச்சனை கண்டிப்பா வரும்னு.